பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தீர்க்க தரிசனமாய் நமக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நம்ம அசதியா இருக்கக்கூடாது. இதை பாருங்க, தாவீது பிராக்டிக்கலா தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்பட்டு தாவீதை இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ அடுத்ததாக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல யுத்தத்துக்கு வராங்க. கோலியாத் அங்க கர்த்தருடைய பெயரை நிந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தாவீது அவருடைய தகப்பன், அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர்கள் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. அவங்கள போய் நலம் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு தான் அனுப்புறாரு. இந்த காரியங்களை கோலியாத் இஸ்ரவேலின் இராணுவத்தை நிந்திக்கிறத, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறத தாவீது கேட்ட உடனேயும் தாவீது சொல்றாரு, நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? அதாவது அவர் தகப்பன் அனுப்பிச்சு விட்டதை பத்தி சொல்லல. அந்த இடத்திலே கர்த்தர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இங்க இஸ்ரவேலின் இராணுவங்களை நிந்திக்கிறார். இராணுவங்களின் தேவனை கோலியாத் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இதுல எனக்கு ஏதோ ஒரு ரோலை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்றதை உணர்ந்து தாவீது செயல்பட்டார். கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்தேன்னு சொல்றாரு. அப்ப தாவீது தனக்கு அளிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை குறித்து அசதியாயிராமல், எங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன செய்தாலும் கர்த்தர் தனக்கு கொடுத்த அபிஷேகத்திற்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத அழகாக அனலைஸ் பண்ணி அதுல தன் ராஜாவாக எப்படி அங்க ரியாக்ட் பண்ணணுமோ அதை தாவீது ஒவ்வொரு முறையும் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த வரத்தை நாம் ஒரு நாளும் மறந்து விடாதபடி அந்தந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து கர்த்தரிடத்துல கேட்டு நம்ம அதை யூஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் அவருடைய நினைவுகள்ல எப்படி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை உயர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.